உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம். இது இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவிசாவளையில் 11ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன. இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம். மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம். அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும். முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவை உறுதி செய்ததாக அக்கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தே தற்போது ஆராயப்படுகின்றது என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பான முக்கிய மந்திர ஆலோசனையொன்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் தலைமையில் மூத்த போராளி யோகன் பாதரின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை ஆதரிக்கவும் இணக்கம் காணப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மூத்த போராளி காக்கா அண்ணன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துவதன் தேவையையும் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்கும் தேவையையும் வலியுறுத்தியதுடன் தனது கருத்துக்களை தெரிவித்து ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். மட்டக்களப்பில் சுமந்திரன் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் ஆகியோர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்துள்ள நிலையில் இக்கலந்துரையாடல் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என கூறப்பட்டுள்ளது. தாம் ஆட்சி அமைத்தால் 6 மாதங்களுக்கு பின்னர் தமது அரசாங்கம் கவிழாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று சொன்னார்கள். எங்கள் அரசாங்கம் 6 மாதங்கள் நீடிக்காது என்று சொல்ல ஆரம்பித்தவர்கள் நாங்கள் வெற்றியை நோக்கி இவ்வளவு தூரம் வந்தது 6 மாதங்களில் ஒரு அரசாங்கத்தை கைவிட அல்ல என்று 11ஆம் தேதி குருநாகலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய திசாநாயக்க கூறினார். அத்துடன் தனது தலைமையில் அமைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் வரலாற்றில் வலுவானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி 10 நாட்களில் போலி செய்திகள் மற்றும் தவறான செய்திகள் அலைவீசும் என திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் எதிரிகள் கலக்கமடைந்துள்ளனர். எமக்கு எதிரான பாரிய சதித்திட்டம் தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் பலியாக மாட்டோம் என்று அவர் மேலும் கூறினார். ஜனாதிபதி விரும்பினால் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த திட்டமோ அல்லது தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கும் காவல்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் போராட்டம் வெடித்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற போதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவை ஏற்பாடு செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தை விவாதத்திற்கு அழைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க நிராகரித்துள்ளார். அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் இரு கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான எந்தவொரு விவாதத்தையும் விவாதிக்க முடியும் என்றும் அனுரகுமார மீண்டும் சவால் விடுத்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி விக்ரமசிங்க மேடையில் தொடர்ந்து என்னிடம் கேள்விகளை முன்வைக்கின்றார். எனவே நான் அவரை பகிரங்க விவாதத்திற்கு சவால் விடுத்தேன். பின்னர் அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் வருவேன் என்றார். சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகின்றதா? ரணில் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி குறித்து எதிர்க்கட்சிகள் குழப்பமடைந்து மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பல்வேறு பொய்யான செய்திகளை பரப்ப ஆரம்பித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய கொடியை மாற்றும் என்று இப்போது சொல்கின்றார்கள். நாங்கள் தேசிய கொடியை மாற்ற மாட்டோம், ஆனால் ஊழல் மற்றும் மோசடி அரசியலை மட்டுமே மாற்றுவோம். எங்களின் வெற்றிக்கு பிறகு அமைதியின்மை மற்றும் வன்முறைகள் ஏற்படும் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அமைதியான தேர்தலை நாங்கள் விரும்புகின்றோம். இந்த தேர்தல் எங்களுக்கு நிச்சயம் வெற்றி என்றார். மேலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று சிலர் கூறுவதாகவும், ஆனால் ஏற்கனவே பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தே காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கடந்த 76 ஆண்டுகளாக தோல்வியடைந்த கொள்கைகளால் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தேசிய மக்கள் சக்தி நாட்டை கைப்பற்றும் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் நமக்காக நாம் என்னும் தொனிப்பொருளில் தேர்தல் பிரச்சாரத்தை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்திருந்தார். பொது வேட்பாளர் பிரச்சாரத்தை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் அவருடன் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்தை பெரிய நீலாவணி முருகன் கோயில் முன்றலில் இருந்து ஆரம்பித்த போது பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் மற்றொரு பிரச்சார நடவடிக்கைக்காக செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பெரிய நீலாவணை காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் இடையூறினால் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்முனை RKM சந்தி, கல்முனை தரவை பிள்ளையார் முன்றல் உள்ளிட்ட காரைதீவு கண்ணகியம்மன் கோயில் பகுதிகளிலும் பிரச்சாரத்தின் போது இவ்வாறு அழுத்தங்கள் தொடர்ந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினரால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு காவல்துறையினர் இடையூறு விளைவித்துள்ளனர். கல்முனை நீலவானை பகுதியில் சற்று முன்னர் காவல்துறையினர் இவ்வாறு குழப்பம் விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேத்திரன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக நேற்று கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் கிழக்கில் பொது வேட்பாளருக்கு மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டை தோல்வியடைய செய்கின்ற, நாட்டை சீரழிக்கின்ற, நாட்டை கொளுத்துகின்ற ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசநாயக ஆகியோரின் அண்ணன் தம்பி ஜோடி அரசியல் ஜோடியாக மாறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். கண்டியில் 9ஆம் தேதி இடம்பெற்ற மக்கள் பேரணியின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அங்கு கருத்து தெரிவித்த அவர், தன்னை தோல்வியடைய செய்வதே அவர்களுக்கு நோக்கம். அவர்கள் அவர்களுக்குள்ளே இரண்டாவது விருப்பு வாக்கை பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இரண்டாவது விருப்பு வாக்கு தேவையில்லை. முதலாவது சுற்றிலே ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும். இந்த மக்கள் அரசியல் டீல்களுக்கு ஏமாற மாட்டார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியை களமிறங்கி இருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு கடவுச்சீட்டுகளையும் விசாக்களையும் வழங்க முடியாதுள்ளது. இவர்களால் நாட்டின் பிரச்சனையை தீர்க்க முடியாது. கடவுச்சீட்டுக்கும் விசாவுக்கும் வரிசை காணப்படுகின்றது. ஒன்றிணைந்த ஆடை உற்பத்தியாளர் சங்கம் கூறுவதை போன்று கொள்வனவாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தொழில்நுட்ப சேவை வழங்குனர்களுக்கும் எமது நாட்டுக்கு வருவதற்கு விசாக்கள் வழங்க முடியாது போயுள்ளது.
இது எமது நாட்டிற்கு தாக்கத்தை செலுத்தும். சுற்றுலாத்துறையும் இதனால் வீழ்ச்சியடையும். அனுரவுடன் திருட்டுத்தனமாக டீல் செய்வதை விட்டுவிட்டு விசாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இவர்கள் நாட்டை பொறுப்பேற்றால் நாட்டிற்கு பிணையும் இல்லாமல் போகும். ரணில் அனுர சூழ்ச்சியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்றார். இலங்கையை சீரழிப்பதற்கு நாணய நிதியம் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாறாக நாட்டு மக்களினதும் அரசு நிர்வாகத்துக்கும் பயனுடையதாக அமையும் வகையில்தான் நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மார்ச் 12 இயக்கத்தின் ஏற்பாட்டில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு இடையிலான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த விஜயதாச ராஜபக்ச 2022ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலையடைந்ததன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இயற்றப்பட்டுள்ள சிறந்த சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த உறுதியான தகமையான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் பொறுப்பு மக்களுக்கு உண்டு. வங்குரோத்து நிலையடைந்த பின்னர் இலங்கைக்கு முதலாவதாக எமது நட்பு நாடான இந்தியாவே $4 பில்லியன் நிதியுதவி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டோம். 2022ஆம் ஆண்டு நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை கோரிய போது இலங்கை எங்களை 16 தடவைகள் ஏமாற்றிய நாடு. ஆகவே இலங்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க முடியாது. ஊழல் மோசடி ஆட்சி செய்யும் நாடு என்று நாணய நிதியம் குறிப்பிட்டது. இவ்வாறான நிலைக்கு மீண்டும் இலங்கை செல்ல முடியாது என்று நாணய நிதியத்துக்கு வாக்குறுதி அளித்தோம். வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற பல நிபந்தனைகளை நாணய நிதியம் முன்வைத்தது. அரசு நிறுவனங்களை விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களுக்காகவே அரசு நிறுவனங்கள் விற்கப்படுகின்றது. நட்டமடையும் அரசு நிறுவனங்களை லாபமுடையதாக்குமாறு மாத்திரமே குறிப்பிடப்பட்டது. லாபமடையும் அரசு நிறுவனங்களை விற்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதனை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவற்றையெல்லாம் கண்டுகொள்வேனோ என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அனுரகுமார திசாநாயக்க ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை காட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடியாகவே விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களே பொருட்படுத்தவில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று அனுர தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காமல் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அரசுகள் இன்னொரு அரசுகளுக்காகத்தான் ஆதரவை வழங்குகின்றன, தனி நபருக்கு அல்ல. ஆதலால் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் நான் இந்தியாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன். சீனாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் நான் சீனாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி.